கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். சரியா? அதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி வைக்கணும், ஃபுல்லாக வந்து ரெடிமேட் மசாலா எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் நம்மளே எல்லாமே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? வந்து இப்போ தேவையான பொருள் என்னென்னா தேங்காய். சரியா? கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அரைக்க தான் போகிறோம், அதனால் திருவேண்டாம். அப்புறம் இது வந்து நமக்கு வதக்கிறதுக்கு ஒரு தக்காளி, அப்புறம் இதை அரைக்கிறதுக்கு தான் உள்ளி, அதுக்கப்புறம் இது வந்து மாங்காய், அப்புறம் வந்து இதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து சாலை கருவாடு தான் பண்ண போகிறோம். சாலை கருவாட்டு குழம்பு தான் பண்ண போகிறோம். ஸோ சாலை கருவாடை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணிங்கன்னா உடனே ரெடி ஆயிரும். அப்புறம் ஒரு கிண்ணத்தில் புளி ஊற வச்சுருக்கேன். புளி சரியா? இங்கே பப்ளுக்கு கருவாடு வேணுமா தான் கத்திக்கிட்டே இருக்கான். இப்போ இதில் வந்து மல்லி, வத்தல், மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் தக்காளியும் கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் தேங்காய் போடணும். எல்லாத்தையும் போட்டு வறுக்கணும். தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம்லாம் சேர்த்தாச்சு. நல்லா வறுத்துக்குவோம். லைட்டாக ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா மணமாக வர வரைக்கும் வறுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். வறுத்து முடித்தாச்சு. வறுத்து இப்போ ஆற வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. இப்போ வந்து இன்னொரு சட்டியில் இப்போ இது ரெடி ஆகிட்டு. ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா தளிச்சாச்சு. கடுகு கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இதெல்லாம் வர வச்சு சொல்ல அதுக்கு மேலே இருக்குது எனக்கு. வதக்கிடுவோம். என்னவே சந்தோஷம். போ நல்லா வதங்கிட்டோம். நம்ம அப்புறம் காய்கறி என்னென்ன காய்கறி ஆட் பண்ணலாம் பார்ப்போம். இப்போ இதில் வந்து தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் எல்லாம் போட்டு வேக விட்டுருவோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுருவோம். இப்போ காய்கறி நல்லா வெந்துட்டு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலாம் ஆட் பண்ணிக்கலாம். அது குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இந்த டைமில் நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மசாலா ஆட் பண்ணியாச்சு. ஸோ மாங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். 2 முட்டையை போட்டு வேக வச்சாச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. இந்த டைம் நம்ம வந்து கருவாடை தூக்கி உள்ளே போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போகணும். அது மாதிரி கருவாட்டு குழம்பு உப்பு சேர்க்கணும். உப்பு பார்த்து சேருங்க. ஏன்னா ஏற்கனவே நல்லா கருவாட்டுக்கு உப்பெல்லாம் போட்டு தான் அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டே நிறைய உப்பு போடுறாதீங்க. நல்லா கலர்ஃபுல்லான கருவாட்டு குழம்பு ரெடி. வீட்லேயே அரைச்சி மசாலா எல்லாம் ரெடி பண்ணி பாருங்கள். அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. நீங்களே இது மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.